ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கிரக அமைப்பு சார். இவங்களுக்கு கண்டிப்பாக சின்ன லெவலில் சொத்து வச்சுருந்தாலும் மதிப்புமிக்க சொத்தாக இருக்கும் சார். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க சொத்துக்களுடைய மதிப்பு உயரும் சார். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு காணி நிலமாவது வாங்கிக்குவாங்க சார். செவ்வாய் குரு சேர்க்க இவங்களுக்கு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கொழுப்பு கட்டிகள் உடம்புல வரும் சார். அதே போல் ஒபிசிட்டி, உடம்பு போட்டுரும், சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு வயிறு போடுறது, தொப்பை போடுறதெல்லாம் செவ்வாய் குரு தான். இவங்களுக்கு எக்ஸசைஸ், வாக்கிங், ஜிம் போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சோம்பேறித்தனமும் கூடவே இருக்கும். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போனாங்கன்னா ரொம்ப நல்லது. இதுக்கு பேருங்க சார் குருமங்கள யோகம்னு பேருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமுதாயத்தில் புகழ், அரசியல், அரசாங்க தொடர்பு, கோயில் காரியங்களுக்கு முன்னின்று செய்தல், சகோதர பாசம் அதிகம் மிக்கவர்கள், குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள், திருமணத்திற்கு பின்பு, குழந்தை பிறந்த பின்பு கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் அப்படியே குறைந்து விடுதல், மதிப்புமிக்க நபர்களோடு தான் இவங்களை ட்ராவல் பண்ண வைக்கும். அதுதான் அவர்களும் விரும்புவார்கள். ஒருத்தர் BMW காரில் இறங்குறாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு இவர்கள் ஆசைப்படுவார்கள். இது குரு செவ்வாயினுடைய பிறவி குணம். இதை மாற்ற முடியாது. ஆனாலும் நல்லவர்களே.